ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா, இது பேர் என்னமோ சொல்லுங்க, ஸ்பைடர் மான்ஸ்டர்ன்ற அந்த சூ மான்ஸ்டரா சூ ட்ரெயின் மான்ஸ்டர்னு ஒன்று இருக்கும்ல, அதை அப்படி காப்பி பண்ணி அந்த பேஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். ஓகே, இது நாமளா சந்தோஷம். என்னடா இது பிளேயரு, நம்மளுக்கு இதான் நல்லா கைக்கு இது வரைக்கும். டே, இது நல்லா இருக்குதுடா. இதை கொடுத்துருங்க தயவு செஞ்சு. அந்த இவன் தான் வருன்றானே. பரவாயில்ல, விளையாடுவோம். ஓகே, ஸ்டார்ட் டு ப்ளே. அப்புறம் இப்போ பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரன்னிங் ஆப்ஷன் தாங்க கரெக்டாக இருக்குது. ஓகே, போகலாம். ஓப்பன் த பார் டோரா. ஓகே, அங்கே ஒரு லிவர் இருக்குது. இதை நம்ம தட்டி விடணுன்னு தான் நினைக்கிறேன். டோட்டா ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இப்போ வருவானா ஒன்று பத்தாவதுக்கு நம்மளை ஏதோ ஸ்க்ராப் அப்படின்னு ஏதோ ஒன்று விஷயத்தை எடுக்க சொன்னாங்க. என்னன்னு தெரில நமக்கு. ஓ, இதுதான் ஸ்க்ராப்பா? அப்போ ஓகே, எடுத்துட வேண்டியதுதான். பார்க்கல எத்தனை கிடைக்குதுன்னு. ஸ்க்ராப்பை வச்சு தான் அப்கிரேட் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, இப்போதைக்கு ஸ்பீட் கம்மி இருக்குது. நம்ம ஆர்மர் வச்சு அப்கிரேட் பண்ணிடுவோம். ஒரு வீடு இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இந்த ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுடும். நாம் அதை ஆன் எடுத்துட்டு வரணுன்றது இல்லை. இதில் அது ஒரு நல்ல விஷயம் கைஸ். இந்த நாத்தம் எங்கே வந்தது இல்லையே. ஏதாச்சும் ஸ்க்ராப் இருக்குமா? இல்லை, எடுத்தேன் ஒரு ஓட்டம். பல நாள் எடுக்காத ஓட்டம் வந்தாச்சு. ஸ்டார்ட். ஓகே, இங்கே இன்னொரு வீட்டுக்கிட்ட போகலாம். இங்கே வேணாம், நம்ம இங்கே போயிடுவோம். ஏன்னா பக்கத்தில் கிடந்தா ஃபஸ்ட்டு போகணும். ஓகே, இங்கே ஒரு கேஸோட லைன் இருக்குது. இது எடுத்துக்கலாம். அமைச்சு எதுக்கு இங்கே வரலாம் கைஸ். ஆனால் இந்த கேமில் கொஞ்சம் சவுண்டெல்லாம் கேட்டால் மட்டும்தான் அவன் எங்கே இருக்கிறான்னு இப்போ எனக்கு கரெக்டாக சொல்ல முடியும். இதில் வேறு இப்போ நான் மைக்கை கனெக்ட் பண்ணிங்கன்னா சொல்லவும் முடியாது. பரவாயில்ல, போகலாம். ஸ்க்ராப் கொடுக்கலையடா நீங்கள். அப்புறம் இதில் மழை பெய்யுதுன்னா அவன் அந்த ஸ்பைடர் நம்ம கிட்ட வந்துட்டு நடத்த நண்பர்களே. அப்பா, மூச்சு விடாமல் பேசணும்னு நினைக்கிறேன். மூச்சு பயங்கரமாக இருக்குது. அவன் கிட்ட தான் இருக்கான். நம்ம வீட்டுக்குள்ளே ஓடிடலாம். ஓகே, இங்கே ஒரு கேஸ் எல்லாம் இருக்குது. ஐ டேக் தட் மோரா. இங்கே ஒரு ஸ்க்ராபு, அங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது. சந்தோஷம். நம்ம இதோட எடுத்துக்கலாம். ஓகே, கிட்ட வந்துட்டேன் நண்பர்களே. மழை பெய்யுது. எங்கே அந்த நாய் இப்படி போயிட்டானா? எனக்கு அப்போது போய் போயிடுச்சா? நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஓகே, இங்கே ஒரு கேஸு லோ ஃபியூவலுக்கு இங்கே நம்மளுக்கு ஃபியூவல் தான் ஐக்கிஸ் கரெக்டாக சொல்ல தெரியும். இங்கே 2 ஃபியூவல் இருக்குது. ஓகே, இப்போ மேலே போகலாம். இங்கே இங்கே மொத்தம் எத்தனை ஸ்க்ராப் எடுத்துருக்குன்னு எனக்கு கணக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்வென்ட்ரி 5 ஸ்க்ராப்பு 2 கேஸோலை 2க்கு மேலே என்னால் எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சபா சாரி கேசியோட நிறுத்தி வச்சதுக்கு ஒரு வேலை. பாட்டியோ, மின்னல் படான்னு அடிக்குதே, பயங்கரமாக தான் இருக்குது. போகலாம்.
அதினரு வில்லு ஹரிச்சந்திர சொல்லு. ஓகே இங்கே போகலாம். ஓகே ஓகே இங்கே ரெண்டு ஸ்க்ராப்பு கொடுத்துருக்கானுங்க. இங்கே ஸ்க்ராப்பு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே இப்போ இங்கே நேரம் ஒரு வீடுக்கு இங்கே பூந்துட வேண்டியது தான். ஓகே இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது. அப்படியே நேராக போகலாம். தயவு செஞ்சு குறுக்காலம் வந்துடாதரா, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அடாடா இங்கே ஒன்றுமே இல்லையே. பரவாயில்ல, இங்கே கேம்ப் அடிச்சிட வேண்டியது தான். போகலாமா? போயிடுவோம். ஓடு ஓடு ஓடு. அங்கே ஒரு பாட்டு வருமே. ஓகே இங்கே 3 ஸ்க்ராப் இருக்குது. ஓகே இன்னொன்று இதொன்று போட்டு ஸ்க்ராப் போட்டு போ. ஒரு செகண்டில் ஹார்ட் பீட் நின்றுச்சு நண்பர்களே. ஓகே அங்கே ஒரு ஃபியூவல் இருக்குது. அந்த நாய் அப்படி போயிடுச்சு. கிட்ட வந்தால் தாங்குது நம்மளுக்கு. அவன் நாயா பேயான்னு தெரியும். போடுறா என்ன ஸ்க்ராப் கிடச்சினே இது. அப்போனா ட்ரெயின் பயங்கரமாக அப்கிரேட் ஆகிரும். எத்தனை ஸ்க்ராப்புக்கு? 16 போடு தைக்கிட்ட. ஜாலியாக ஜிம்கானா ராபம்மா. ஓகே இங்கே நிறைய கேஸ் லைன் என்னமோ சொல்லுவாங்களே, ஃபியூவலும் இங்கே நிறைய இருக்குது கைஸ். ஆனால் ஃபியூவல் எங்கே தான் யூஸ் பண்ண தெரியலையே. ஓகே வெளியே தான் இருக்கிறான் லூசு கபோரி. மிஸ்டர் வண்டலூர் வாயா, எங்கே இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆளையும் ஊரையும் வேறையும் காணும். நம்ம ட்ரெயின் இப்போ அங்கே நிற்கிது. 9.1 கிலோமீட்டர். அப்பா ஓடி ரோடி 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 ரோடி. இங்கே ஒன்றுமே இல்லையே. எங்கேயா ஸ்க்ராப் இருக்கா என்ன? போகலாம். ஓடி இங்கே 2 இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஓடிடணும் நண்பர்களே. நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராப் எடுத்துட்டீங்க ஜாலி சுற்றக்கூடாது வெளியே. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீட்டுக்குள்ளே ஓடி எஸ்கேப் ஆகிடணும். அவன் வீட்டுக்குள்ளே ஓட்ட நம்மளுக்கு அப்புறம் பார்க்க மாட்டான். வெளியே இருந்தீங்க விட்டுச்சு கதை பண்ணி விட்டுருவான். நான் வந்த இடம் தானா கிழிஞ்சது போ கைஸ். இந்த இடம் இங்கே பாருங்களேன். இருங்க நான் ஒரு இந்த வீட்டுக்கு இப்போ அந்த வீட்டை பாருங்களேன். இப்போ ஓப்பனில் இருக்கிற மாதிரி இந்த டோர் க்ளோஸ் இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஒத்தோடி இப்போ பார்த்தீங்களா? எங்க அதிக இங்கே இருக்கிறான் பாருங்க. இவன் தான் அந்த அக்யூஸ்ட். போயிட்டான். இப்போ பாருங்கள் அந்த வீட்டுக்கு நான் போய் காமிக்கிறேன். இப்படி தான் கைஸ். இப்போ அந்த வீட்டையும் பார்த்து ஏமாற்றிட்டு வந்திருக்கேன். ஓகே நேராக போகலாம். இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது, எடுத்துக்கோ. வந்துட்டான். எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்களா? பார்க்கலன்னா ரீவைண்ட் பண்ணி பார்த்துருங்க. நம்ம வந்து ஸ்க்ராப்பே பொறுக்கினுங்கிறோம். அதான பொறுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வீட்டில் வேறு எதுவுமே இல்லையா? இப்போ ட்ரெயின் வந்து நம்மளுக்கு இன்னும் ஆல்ராடா கைஸ். இந்த ட்ரெயினை திரும்ப வேறு தொட்டு தொலைச்சிட்டேன். அதுக்குமே ஆடு பார்த்தா தான் ட்ரெயின் எங்கே இருக்குன்னு கண்டவும் முடியும். இப்போ நம்ம போகலாம். ஐயோ போயிடு. வந்துட்டான். எஸ்கேப்பு. அவ்வளோ பயம் தலைவருக்கு. இப்போ தெரியாது வந்து கடிக்கிற கபோதி. ஓகே இந்த வீடெல்லாம் நீங்கள் பார்த்து நாம் என்ன அந்த வீட்டுக்கு போகலடான்னு இவ்வளோ அந்த வீட்டெல்லாம் சுற்றி தான் வந்திருக்கோம்.
ஃபோர்டு இந்த தடவை தான் கொஞ்சம் அதிகமாக நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது. அங்கே ஒரு லைட் இருக்குது ட்ரெயினுக்குன்ட்டேன். வளரி ஒன்றுமே இல்லை. அப்புறம் இருக்கிற இந்த வீடெல்லாம் வச்சுருக்கீங்க தண்டத்துக்கு. அப்புறம் இந்த நம்ம வந்து ஒரு லூப்பில் சிக்கினுக்கிறோம் நண்பர்களே. ஐ மீன் நம்ம வந்து சுற்றி இப்போ நம்ம ஒரு இடத்துல டோரத்தம் ஞாபகம் இருக்கா, இந்த லிவராக அழுத்தினா தான் நம்மளால போக முடியும் போல் அப்படின்னு ஒரு குடோனில் நின்று சொல்லிட்டு இருந்தேனே. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப போவோம். பாருங்க காமிக்கிறேன். ஓகே, அங்கே ஏதோ கீழெல்லாம் வீடு இருக்குது. போனால் விடுவானா நம்மளை சோழியாக வச்சு விட்டுருவான். அப்புறம் இதை நீங்கள் மல்டி பிளேயராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட 4 பேர் தான் கைஸ் மேக்ஸிமம். 4 பேர்த்துக்கு மேலே விளையாட முடியாது இந்த கேமை. நீங்கள் ஒரு 5 பேர் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து மேட்ச் ஒருத்தரம் கழட்டி விட்ருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். நான் சொன்னேன்ல ஒரு குடோனுக்கு, அதில் தான் இறக்கி விடுவானுங்கன்னு. அப்பா வரான். ட்ரெயினுக்கு பயங்கரமாக இழுத்து போகுது. போட்டு கேஜிஎஃப்டா டீனோட குடோன் கூட துரத்தின்னு வரியாடா. அவ்வளோ வெறியாடா இந்த ட்ரெயின். இவன் ஹவுஸு கைஸ். நம்ம ட்ரெயின் அது இனிமேல் தான் இது பண்ணணும், அன்லாக் பண்ணணும். ஓடு ஒச்சியாச்சு துரத்தி விட்டேன். தச்சோ டன்னு. ஹெல்த் தான் இப்போதைக்கு ஏற்றணும் ட்ரெயினுக்கு. நான் இவனும் வேகமாக ஓட மாட்டான். இங்கே ஒரு வீடு இருக்குது, போகலாம். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஆய்ச்சி பண்ணிட்டோமோ? ஆமாம் பண்ணிட்டோம். கேஸ் கேனெல்லாம் இங்கே கிடக்குது. அங்கே ஒரு ஸ்க்ராப்பு கிடக்குது. இங்கே ஒரு ஸ்க்ராப்பு கிடக்குது. எடு. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே. ஓகே, இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம இங்கே தான் வரணும் எப்படி இருந்தாலும். ஓகே போகலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த இடத்துல வேலை இல்லை. ஸ்க்ராப்பு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். மெயினாக உங்களுக்கு ட்ரெயினோட ஹெல்த்தாக தான் முக்கியம். நீங்கள் என்ன தான் ஸ்பீடாக இதுன்னு நீங்கள் அப்கிரேட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த ட்ரெயின் வந்து ஹெல்த் இருந்தால் மட்டுமே ஓடும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே போகலாம். இந்த இடத்துல தானே நிறுத்தணும் வண்டியை. ஐயோ, இது வேறு இருக்குதா ஒன்று? ஓ 1 2 3 ஜென்ரேட்டர்ஸ் ஆன். நான் ஓடிடுவோம். கான் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம எங்கேயாவது இந்த இடத்துல கேஸ் கேன் இருந்துச்சுன்னா போய் எட்டுன்னு வந்துடலாம். இங்கே இல்லை. அந்த லூசு பாய வேறு வந்துடுவானே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போவோம். இங்கே ஒரு ஐ இருக்குதா கைஸ், இதை நீங்கள் இந்த மாதிரி கிளச்சுன்றேன் இந்த மாதிரி டச் பண்ணிங்கன்னா போதும், திரும்பிக்கோங்க தலை அப்படி ஒரு சீட் கோணையா. இது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? நீங்கள் ட்ரெயின் ரொட்டின்னு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த லூசு பாய வருவானா இல்லையான்றது கவனிக்கலாம். வந்துட்டான். ட்ரெயினை மட்டும் அடிக்காதரா, டென்ஷன் ஆயிடுவேன். வாய் ஏன்டா ஏதோ பண்ணியோட மோசமாக தான்டா இருக்கும் வாய். ஒரு இது பண்ணுங்களா டெபிள்னுவாங்களோ. வாய் மேலே போடு, வாய் மேலே போடு தக்காளி. அப்படியே கொம்பு கபோதி பாடா. ஓகே, லூசுப்பா எப்படியாவது போனா, எங்கே அப்படியாவது போனானா? ஓடு. இந்த இடத்துல ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுறான். அப்பாடா,
உள்ளே ஏதோ இருக்குது. இங்கே ஒரு ஸ்க்ராப்பா? இந்த இடத்துல நான் எல்லாமே எடுத்துட்டேனே, எப்படி வந்திருக்கோம்? ஓகே, ஓடிடலாம். இன்டென்ஸ் நம்ம அங்கே வரலன்னு நம்ம அந்த வீட்டை ஒருபடியே சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் த ட்ரெயின். ஏய் போ. போகலாம். ஓகே, இங்கே ஒரு ஸ்க்ராப் வச்சுட்டானுங்க. நம்மளுக்கு இப்போ ஃபியூவல் தானடா வேணும். எந்த வீடுடா அது? நம்ம கூட ஃப்ரெண்டு எவனாவது இருந்தானா கூட பரவாயில்ல நண்பர்களே, ஈஸியாக ஒன்று முடிச்சிடலாம். அவன்கிட்ட ஃப்ரெண்டும் எவனும் இல்லை, பத்தாவதுக்கு ஆன்லைன்லேயே நம்ம ஃபோனில் விளையாட முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு எனக்கு. ஓகே, இங்கே எங்கேயா இருந்த நிறைய வீடு இருந்துச்சு. அந்த வீடை பார்த்தோன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வீடு இருக்குது. போகலாம் போகலாம் போகலாம். கேசோலைன் எடுத்து விட்டோம் ஒன்றை. எடுத்துரு ஓட்டத்தை. இந்த வீடு தான். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக அங்கே தான் போகணும், எங்கேயும் வண்டி நிறுத்தாமல். ஓகே, பின்னாடி தான் நிற்கிறோம். சுடு 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 சுட்றா. ஓகே, சுட்ட. உன்னடா போக மாட்டேங்கிற கபோரி பாயில் அப்படியே அடிக்கிறான்டா. செத்துரு 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 செத்துரு. அவ்வளோதான் படியா, செத்துரு. ஓகே, இங்கே இந்த இடத்துல தான்டா நிறுத்தணும் வண்டியை. ஓஹோ போச்சு. அப்போ மிச்சம் வேறு வந்துட்டானே. அவனுக்கு ஹெல்த்து சீக்கிரமாக இருக்காது. பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நான் எங்கடா இருக்கிறேன்? அடாடா, கரெக்டாக நான் எங்கே இறங்கக்கூடாது அங்கே நீட்டி வச்சுருக்கீங்களா உங்களுக்குன்னு. அவனே டென்ஷன் ஆகுதுடா. கேஸாலையும் உள்ள என்னென்னமோ எனக்கு உள்ள ஸ்க்ராப்பு இல்லையா? இப்போ ஸ்க்ராப் இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே போகலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நான் கொஞ்சம் கத்தினேன் கைஸ், பேனு. இப்போ நான் பேசுகிறேன்னு வைங்களேன், ஒரு சில இடத்துல அமைதியாக ஆகும், ஒரு சில இடத்துல நான் கொஞ்சம் அதிகமாகவும் பேசுவேன், அந்த மாதிரியாக ஆகும். ஐயோ இறங்கிட்டேனே. இறங்கினாலும் இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, மேலே அங்கே ஓடிடலாம், அதனால பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே கிராப் இல்லை, இங்கே இல்லை. கேஸ் ஸ்கிராப் மாதிரி பொருள் போட்டு வச்சுருக்காங்களா? இங்கேயும் போடல. இருங்கைஸ், அந்த இடத்துல போய் நிறுத்துறேன் வண்டியை. நண்பர்களையும் வந்தாச்சு. ஒடோடா வண்டி இந்த இடத்துல நிறுத்திட்டு நம்ம ஷூட்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அடிக்க மாட்டேங்க. அடிக்கிறேன் ஹெல்த் போட பார்த்து வை. அப்படியே மைக்கு பிடிக்கிறவே, மைக்கு ஏன் போய் உங்கள் கையில் வச்சுருங்க. இவ்வளோ நேரம் இதை மறந்துட்டேனே.
நம்ம ரிவர்ஸ் கீர் போட்டு தான் போகணும். சரி கைஸ், அப்போ அதை ஒரு சவுண்டை நல்லா வச்சு கேளுங்க, அப்போ தான் நான் பேசுனது கேட்கும். மைக்கு பிடிக்கிறவன் மைக்கு உருப்படியாக பிடிக்கல. ஆண்டவா, ஏன் இவருக்கு இந்த கொலை வழியும் தரல எனக்கு. ஐயோ என் கைக்கு. ஓகே 1 2 அடடா 1 2 3 போச்சு. இந்த நேரத்தில் அந்த நாட்டப்பையில் வந்துடக்கூடாது கைஸ். வர காலத்துக்கு செல்ல தூக்கி போய் உடச்சலான்னு தோணுது. பரவாயில்ல, இப்படி இந்த இடத்துல முடிச்சிட்டோம். இப்போ டேரெக்டாக அந்த இடி அடிக்கிறான் அவன் அங்கே இருக்கிறான் தங்கீஸ். டேய், இந்த மாதிரி நேரத்தில் வந்து பல்ப் வாங்க விட்றாதா. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம 2 இதை ஃபில் பண்ணிட்டோம். சரி, நான் உங்களை அப்படியே பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.